குரங்க பிட்லாம் அப்படியே வருது முருகா. ஆமே உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. ஆமா குரங்கே எந்த அளவுக்கு புறாண்டிடுச்சு? அது என்னோட குரங்கோட போட்டு அதை பத்தி கேட்காத டாக்டர்மா. வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயோ ஆரம்பிங்கன்னு சொன்னமா தப்பா நினைக்கிறீங்களா? அதானே பார்த்தேன். குரங்கு கொஞ்சம் கடுமையா தான் கடிச்சு வச்சிருக்கு. ஆமா இந்த டேப்லெட் இன்னும் 2 நாளைக்கு கொடுங்க. ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போய் 100 குரங்கு ஊசி போடுங்க. ஏற்கனவே குரங்கு பிராண்டு 2000 ஊசி போட்ட மாதிரி இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா 100 ஊசி வேறயா? ஓகே ஃபீஸ் கொடுங்க. ஆமா உங்களுக்கு பிசி வேற தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். வேண்டாம்டா, ஒழுங்கு மரியாதை உள்ள போ. மனசுல எதை நினைச்சு டாட்டாடிட்டு இருக்கா? உள்ள போ. டேய் கிங் காங், சொன்னா கேளு, ஒழுங்கா புடுக்குள்ள போய்டு. என்னாச்சு? வழக்கம் போலதான் காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு நாளும் இந்த அடக்கிறதுக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. என்ன யாருக்கும் அழகாத இந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. உனக்கும் கிங்காங்க என்ன சம்பந்தம்? அது என்னோட குரங்கோட போட்டோம்ல உனக்கு வேணாம். ஆமா அந்த கடல் கண்ணியோட ட்ரெஸ் ஆட்டை போட்டு வந்தோம்ல, இன்னியோட அவங்க பொழப்பு. இன்னைக்கு சாயந்தரம் பாரு நம்ம சோதா ஹவுஸ்ஃபுல். அந்த பக்கம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ஜாய். உள்ள போல நீ போதும். கிளாமர் அப்பில் சேம் அப்பில் உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. ஏப்பா துணிய கலாவணத்துக்கு முன்னால சோ நிக்குன்னு சொன்னீங்கல்ல, துணிய கலாவணத்துக்கு கூட்டமே அதிகமா இருக்கு. அதான் எனக்கு புரியலையா? வழி வழியா இங்க வாங்க இங்க வா. ஆமா உள்ள அப்படி என்னதாண்டா நடக்குது? சோவா அது சொர்க்கம் ஐயா. ட்ரெஸ் இல்லன்னு உடனே அவங்க அப்படியே இறங்கிட்டாங்களோ? தேவையில்லாம இவளுக்கு வியாபாரத்தை நம்மளே டெவலப் பண்ணி விட்டோம் ஐயா. சரி இப்படி செஞ்சா இந்த பொண்ணுங்க மாதிரியே நானும் ஜட்டி மட்டும் சோழ நடத்தவா? கல்லால கண்ட இடத்த அடிப்பாங்க. ஏன் ரொம்ப கவலமா இருப்பணும்? என் கூட கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? ஏன் என்னாச்சு? வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலங்கிறதுனால அந்த கரவேட்டி கண்ணன் வெள்ளியை எடுத்துட்டு போயிட்டான். மூக்குமொழி எல்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் நம்மள லவ் பண்ண மாட்டேங்கிறா? என்னுடைய காதலை ஏமாயே ஏத்துக்க மாட்டேங்கிற? மரியாதையா என்ன விட போறியா இல்லையா? நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஒரு பொருத்தம் கூட கிடையாதா? ஒரே ஒரு பொருத்தம் கூட கிடையாது. இல்ல அது கொஞ்சம் வயசானவ மாதிரி தெரியும். ரொம்ப பர்சனாலிட்டி கொஞ்சம் வீக்கோ? பாடியே வீக்கியா இருக்கியா? அழகு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்காகவாவது லவ் பண்ண மாட்டியா? என்னது வெள்ளி? என்ன பண்ணிட்டு இருக்க வெள்ளி? வா போலாம். வெள்ளு தம்பி 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 வா 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 வா. இங்க லவ் மேட்டர் போயிட்டு இருக்கு, நீ ஏன் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க? லவ் மேட்டரா? யாருக்கு? யாருக்குன்னா இந்த பொண்ணுக்கும் உங்க பையனுக்குமா? ஏய் என்ன லோலாய் பண்றியா? எனக்கு இந்த பொண்ணுக்கும்பா. என்ன பெருசு காமெடி எல்லாம் பண்ற பெருசு, சும்மா வெடு பெருசு. வாமா. டேய் என் காதல் மேட்டர் உனக்கு காமெடியா போச்சா? டேய் பொண்ணு தூக்கிட்டு போறடா, போய் புடிங்க. இந்த கோவில்ல ஐயோ குருவி கூட்ட கரடி போன மாதிரி வந்துட்டானே. ஒரு நிமிஷம். மாமா என்ன மாமா ஏண்டா அப்படி பண்ற? அநியாயமா என் பொழப்ப கெடுத்துக்கிட்டவள கடவுளா பார்த்து ஒரு 4 பேரை விட்டு கடத்திட்டு போக வச்சுட்டான். நீ அவங்க இருந்து காப்பாத்தி இங்க கூட்டி வர்றியே, உனக்கு ஏன் இந்த கெட்டா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆமே தொழில ஒண்ணு எதிரியை அழிக்கணும், இல்ல அணைக்கணும். அழிக்க நம்மளால முடியாது, அதனால அணைச்சிருவோம். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. பக்கத்துல ஒரு பெரிய பொண்ணு இருக்குல்ல, அவளை அப்படியே மடிக்க கல்யாணம் பண்ணிக்க. ஆமா அப்புறம் அவங்க பிசினஸ் நம்ம கிடைச்ச மாதிரி இருக்கும், போட்டியும் ஒழிஞ்ச மாதிரி இருக்கும். மாப்ள இது என்னால முடியுமா? என் சிஸ்டரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல நான் வரேங்க. என்னாச்சு? கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏன் ஒண்ணு கல்யாணம் ஆகல? எனக்கு மூல நட்சத்திரம், அதான் கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. எனக்கு மூலம் தாங்க. மூலனா ஆபரேஷன் பண்ணனும் குரங்கு, அப்படியே வச்சிட்டு தெரியாத வெடிச்சிட போகுது. அடி அகராதி பிடிச்சவளே. என் 3 சக்கர தேர 4 சக்கரத்துல ஏத்திட்டானுங்களே. மாப்ள
என் லவ் சீரியலுக்கு கிரீன் சட்டை எப்படி ஹிட் மாமே. ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். டேய், என் ஆட்டோல கடைசியா மிஞ்சினது இது ஒண்ணுதான்டா. டேய், என் ஆட்டோவையும் ஆர்சி புக்கு எப்படா திருப்பி தர போறீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏண்டா ஆட்டோ பாடி ஆட்டையை போட்டுட்டு இன்னும் பச்சை புள்ளன்னு வர சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஓம் பாடி சேதாரமாகாம ஆட்டோ பாடியோட போச்சு பத்தியா? அதை நினைச்சு பெருமைப்படுறா சொட்டப்படா. என்னடா சொல்றீங்க? டாக்டர் வந்து 2 கிட்னி வேணும். எப்படி வசதி? கிட்னியா? மாப்பிள அடுத்த வாட்டி வர்றப்ப வாடகையே கொடுக்காம ஒரு லாரியை கொண்டு வா மாப்பிள. ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடுவோம். நான் போய் பிள்ளைய ரசிச்சுட்டு வரேன். ஓகே சரி. இந்த வந்துட்டாளுங்கல்ல ஏன் மாப்பிள மாப்பு என் லவ் ஏதோ டெவலப் பண்ணி தெரிஞ்சுனே மாப்பிள. என்னாச்சு மாமா? ரொம்ப சிம்பிள் மாமா. எப்படி? ஒரு பொண்ணோட மனசு பிடிக்கணும்னா 3 விஷயம். ஒண்ணு, ஆபத்துக்கு உதவணும். அநியாயத்தை கண்டா பொங்கணும். 3வது, அடி மனசை டச் பண்ணணும். மாப்பிள இதெல்லாம் எப்படி மாப்பிள பண்றது? என்ன மாமா 7 கலந்த வயசாச்சு ஒண்ணுமா புரியல? உங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லுமா? சரி வேணா விடுங்க, நானே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க. உனக்கு நடக்க போற ஆபரேஷன்ல பழையபடி உனக்கு பேச்சு வரணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கமா. தாயே, இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வாய் பேச்சு வந்துருச்சுன்னா நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன் தாயே. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. மாப்பிள செம்மையா பிக்கப் பண்றப்பா. ஆமா கை சுடலையா? எப்படி சொல்லும்? இது பாருங்க, நேரா வச்சாதானே வாழை மட்டை. வாழை மட்டை மாப்பிள சேம் செய்யல நான் என் ஆளுக்கு பண்ணிடுறேன் மாப்பிள. அந்த வாழை மட்டை கொடு மாப்பிள. அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கபக்கப்பட்டு. சாரிண்ணே, கையை தூக்குன. ஐயோ பார்க்கும்போது வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா சூடத்தோட சூடு தாங்க முடியல. ஆகையால அடுத்த வாட்டி உனக்கு தீ மிதித்துறாம இடத்துல அத்தா வேண்டுதல் நிறைவேறணும்னா ஆத்தா தீபத்தை திறந்து உள்ள போயிடுச்சேனே. இன்னும் பின்னாடி போக வந்து பின்னாலயா? ஐயோ வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயமுள்ள. என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? சரி அதை விடுங்க, அந்த மேட்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த மேட்டரை பிடிப்போம். அநியாயத்தை கண்டா பொங்கணும். அது என்ன பொங்கல்? அது வந்து எப்படி பொங்குறேன்னு இப்ப பாருங்க. கோவில்ல சாமியை கும்பிட வரியா இல்ல பொண்ணுங்களை உரச வரியா? உனக்கு வேற வேலை இல்ல? போடா போ. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, அது என் கடமை. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? சேம் டச். நாங்களும் பொங்குவோம்ல. கலந்து பயல. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற? இது கோயில் நினைச்சா கோபம் பீச் நினைச்சா? நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். எவன்டா அடிச்சது? எவன்டா அடிச்சது? மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன் குழந்தையால நான் வருஷத்துக்கு எவன்டா நீ அடிச்சது? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா? கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு? நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுண்ணே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இவனா? இவனாவா? இவர்தாயா? அருவா வேறையா? மாப்பிளையா? எனக்கு லவ் வேணாம் மாப்பிள. அந்த பொண்ணு வேணுமா வேணாமா? யாருமே வேணாம். ஏய் நீங்க நீங்க விழுந்தா நான் உடஞ்சிருவேங்க. பரவாயில்ல. பாத்தீங்களா மாமே, அடி வயிற்றுல தேங்க்யூன்னு சொன்னாங்க. அது அடி மனசை தொடர்றதுன்னு அர்த்தம். பாடிய தொட்டா மனசை தொட்ட மாதிரி. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணும் மாமே. அமையாது. முடியும். இது பாருங்க, எண்ணெய் ஊத்துங்க, அவ வருவா.
வழுக்கி விழுவா, வளைச்சு அணைச்சிருங்க, காதல் ஒர்க் அவுட் ஆயிடும். ஆமா, இருந்தாலும் நரைக்க அப்படி வந்துருவானோன்னு பயம். அவனா வரமாட்டேன் மாமே, நான் பாத்துக்கிறேன் வந்தா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இந்த ஒரு ஐடியாவை நம்பி ஓகே மாமே, நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிந்து நடங்க. நடக்கிறத பேசு. கிரடு கட்டை வந்து குலக்கேசில போகாம இருந்தா சரி. லாவி பிடிச்சிட வேண்டியதா. நினைச்ச மாதிரியே இந்த தடவை வந்துட்டானே. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அறுவாள் எடுத்து நீ போய் அந்த தொட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிற. ஆமாப்பா, நல்லா ஐடியா கொடுத்தடா. நல்லா இருப்படா நீ. அத்தி, இந்த பயவுல சொன்ன இடத்துல ஒளியலாமே. இவனை நம்பி இங்க ஒளியலாமா? தேங்காய் உடைக்கும் இடம். ஐயப்போ சாமியே. ஆஹா, ஐயப்ப சாமி பூரா தேங்காய் உடைக்க வந்துகிட்டு இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளையார் இங்கே இருக்கு, இங்கேயே உடைப்போம். அப்பா, பிள்ளையார் காப்பாத்தினாரியா? சாமியே. நிறுத்துங்க. ஐயா, தேங்காய் தொட்டி அங்க இருக்குது, அங்க ஓடிங்க. அதே சரிதான். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. சிதறலே சமாளிப்போம். ஐயப்பா, உதிருக்கு பாதகம் வராம பாத்துக்கப்பா. சுவாமியே, சாமியே சரணம் ஐயப்பா. ஐயாமே சரணம் ஐயப்பா. அப்பப்பா, சாமி சரணம். ஆமாப்பா, ஐயப்பா சரணம். என்ன மீச வேலு, மாற மரியாதைன்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அண்ணனுடைய 100வது கொலைகேசுக்கு முன்ஜாமீன் வாங்க வந்திருக்கோம். சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா. யார் மேல தண்ணி அடிக்கிறா? ஆஹா, நம்ம அரகுற மேட்சிக் பலிக்காம அடி கொடுக்குது. யாரமா பார்த்தா பிராட் மாதிரி இருக்கு. யோ, யார பார்த்து பிராடுங்கிற? கெட்ட பிள்ளைங்க சொட்ட இருக்காயா? பயபக்தியா வந்திருக்கேன் பிராடுங்கிற. தண்டத்தை எடுத்து மண்டைய உடைச்சிருவேன். அப்படி ஒரிஜினல் சுவாமியா? யோ, ஒரிஜினல் சாமி தான் ஐயா. சாமி நினைச்சாருன்னா வாயில இருந்து லிங்கத்தை இருப்பாரு. டேய், நான் வாயில இருந்து லிங்கத்தை எடுத்ததை நீ எப்படா பார்த்த? சும்மா இருங்க சாமி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாயில இருந்து எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்டு, நான் லிங்கத்தை பார்க்கணும். யோ, அவர் சும்மா சொல்றாங்க. எட்ரா லிங்கத்தை. என்ன பொசுக்கு நீ விளவரத்தை தூக்குற? இறக்கி எடுக்கிறேன். பெசக்குள்ள கோர்த்து விட்டானே. எதையாச்சும் எடுப்போம். தலைவர் மேல வாந்தி எடுத்துட்டேன். நீங்க தானா எடுக்கணும்? இருக்கிறதானே எடுக்க முடியும். என் தலைவர் சட்டையை கிளீன் பண்ணி கொடுக்கல, உன்னை கிளீன் பண்ணிடுவேன். நீ ஆவுன்னா அருவாளை தூக்குற. அருவாளுக்கு பிறந்தவளா நீ? இறக்கியா கிளீன் ஆக்கிடுறேன். ஐயோ, என்ன சட்டையை காணா? மேட்சுக்கு தப்பா போயிடுச்சோ? எங்கடா சட்டை? இது வாந்திய கிளீன் பண்றதுக்காக வாஷிங் போயிருக்கா. வந்துருப்ப. ஒழுங்கு முறையால இங்க சட்டை வரணும். அட அரமண்டக்கார, அருவாள இருக்குடா. மண்ட மாதிரியே இருக்கு அருவா. அப்படி இது என்ன? யோ, என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா இருக்க? உள்ள கோமணத்தை கட்டிருக்க. அப்ப அம்புட்டு ரவுடி இப்படித்தானா? கோச்சு நினைச்சா ரோடு நினைச்சா போல. டேய், உன்னை விட மாட்டேன் நானு. அரே கல்வியாடா வச்சுக்கிறேன். இறங்கவா. உனக்கு மந்திரம் தெரியல சொல்ல வேண்டியானே. தப்பா மந்திரம் சொல்லி மாட்டு பார்த்தல சார். நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க. அவங்க மோர கடை தான் சார் என் மந்திரம் ஒர்க் அவுட் ஆகல. உங்ககிட்ட என் மந்திரத்தை பண்ணி கேட்டவா? எப்படி சொல்லு? உள்ள இருக்கிற ரவுடி உங்க கண்ணுக்கே தெரியாம வெளிய கொண்டாந்து பாருங்க. பாக்குறீங்களா? ஆமா, வெளிய கிடிக்கும்ல. உள்ள போய் கைது கட்டிக்கலாம். சார் பாருங்க சார், என் மந்திரத்தை என்ன ஆகுதுன்னு. என்னமோ பேசுறீங்க. பாடா வெளிய. கிறுக்கு பேவுல எல்லாம் இருக்கான். எல்லாரும் திரும்பி இங்க பாருங்க. எப்படி மந்திரம் படிச்சா? அப்புறம் என்ன வாய பொழுது நிக்கிறோம்? போயா, போய் பிடிக்கா, போயா. போவாமா. இல்ல, ஏய், ஏய் சிச்சியா, அங்க பாருடா நம்ம ஐடியா எப்படி வேலை செய்யுதுன்னு. டேய், நான்சென்ஸ். ஏய் அப்பா, மாப்ள. வா வா, இறங்கு இறங்கு இறங்கு. அப்படியா? வா. என்னமாமா நடக்குது? என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு. இறங்கு. ஓவர். யார் நீ உள்ள போறது? நில்லியா. உன்னை யாரும் உள்ள விட்டது? வா வா. யார் நீ? சேல்ஸ் மேன்ங்க. இங்க என்ன சேல்ஸ்? இங்க யாரோ பெரிய பணக்காரர் வராராம்ல. ஆமா. அவர்கிட்ட ஃபாரின் சென்ட் விக்கலாம்னு வந்திருக்கேன். யோ, அவர் இந்தியாவே விலைக்கு வாங்குற அளவுக்கு பெரிய பணக்காரரு. ஓ சென்டே வாங்க போறாரு. சார், என் செண்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. இதோட வாசனையை மோந்து பார்த்தாருன்னா செண்டை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து விலைக்கு வாங்கிடுவாரு. அப்படி என்ன சென்ட் இது? அப்படி கேளுங்க. கிளாமர் அப்பீல் அடிச்சு காட்டவா? யோ,
வாசனை சூப்பரா இருக்கியா? ஐடியா போயிட்டு சூப்பரா இருக்கும். அது எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்தனப்ப ஒருத்தன் காப்பாத்தவல்ல, இவனை நான் காப்பாத்தவன். ஓகே சார், லேண்ட் ஆக போகுது சார். எதுக்கு இவ்வளவு போலீஸ்? எல்லாம் அவங்க செக்யூரிட்டிக்காக தான் சார். ரொம்ப அதிகமா எனக்கு பப்ளிசிட்டி வேண்டாம். We've got our own men. சார், கோர்ட்ல கொலைகாரனை தப்பிக்க விட்டது இவன் தான் சார். ஒன்னே பேச டச் பண்ணாதே, பர்சனாலிட்டி போயிடும். ஹார்ட்ட டச் பண்ணாதே, ஆப் ஆயிடும். நல்லே டச் பண்ணாதே, அடைச்சிக்கணும். நீ பாத்து, ஏற்கனவே அங்க ஒரு அட்டாக் பண்ணி ஆப் ஆகி கிடக்கு. ஆனாலுக்கு வந்து அதே செலுத்தா என்ன அர்த்தம்? ஏன் டம்மி துப்பாக்கியா? ஆமா, எதுக்காக டம்மி துப்பாக்கி வச்சு நம்ம கவனத்தை திசை திருப்ப முயற்சி. ராகேஷ் கார்ல சேஃப்டியா இருக்காருல்ல? சேஃப்டி அனுப்பி வச்சுட்டேன் சார். அனுப்பி வச்சிட்டீங்களா?